டியூஸ்டே ஈவினிங் சில நேரத்தில் அரிசி கிரைண்டரில் போட்டதுக்கப்புறம் யோசிப்போம் எந்த நேரத்தில் நம்ம மாவாட்ட ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நாள் தான் அன்னைக்கு. ஃபஸ்ட்டு ஹரிஷ்மிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 3 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து முடிக்கிறக்குள்ளேயே ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணார். 10 மினிட்ஸில் ஹவுஸ் ஓனரும் அவங்க ஃபேமிலியும் வராங்க அப்படின்ட்டு. சூப்பர் போங்க அப்படின்ட்டு வீடு ஃபுல்லாக மறுபடியும் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சேன். ஃபஸ்ட் டைம் அவரோட ஒய்ஃபோட இங்கே வராங்க. என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயமாகவே இருந்தது. அதுவும் வால்பேப்பரெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு பயத்தோட இருந்தேன். உள்ள என்ட்ரான உடனே ஹோ மை காட் அப்படின்னாரு பாருங்க. எனக்கு அப்பவே நெஞ்சு வலி வந்துடுச்சு. ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்ட்டு. பட் அவர் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. என் வீடா இந்த அளவுக்கு நல்லா வச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு பாராட்டி தள்ளிட்டாரு. எப்படியோ குமுதா ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்ட்டு அவங்க கிளம்பின உடனே ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்தாங்க. அவங்க மோர் மட்டும் போதுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு மோர் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட அப்படியே அரட்டை அடிச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் அந்த மாவு அரைச்சி எடுத்த கதை அன்னைக்கு.